ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். வார ராசி பலன் இந்த வாரம் 24/7/2023 30/7/2023 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் இந்த வாரம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, கடகராசியில் சூரிய பகவான் என ஆடி மாதம், புதன் சுக்கிரன் செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்க, கேது பகவான் துலா ராசியிலையும், சனி பகவான் வக்கரகதியில் கும்ப ராசியிலையும் இருக்க. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து தனுசு ராசி வரலும் போகிறார். இது கோல்சாரத்தின் நிலை. இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். கார்த்தால் ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கும். 1.5 மணி நேரம் 6:52 8:22 வரலும் கொடுத்துருக்கும். அதற்கு பிறகு இந்த வாரம் பார்த்தாலேயானால் 29ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. கார்த்தால் ஒரு சொல்பமாக ஒரு 10 நாழிகை கூட இல்லை, இருந்தாலும் ஏகாதசி திதி அன்னைக்கு இருக்குது. அதனால் ஏகாதசி சூரியோதயத்தும் போது இருக்கிறதுனால ஏகாதசி திதியாக அதை கொண்டாடுறோம். 30ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை திரையோதசின்றது பிரதோஷ காலம், ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த வாட்டி சாயந்தரம் கண்டிப்பாக சூரிய அஸ்தமனத்துங்கிட்ட போய் சிவபெருமான் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வாங்க. அது ரொம்ப பெரிய விசேஷம். எந்த பணம் உடையாக இருந்தாலும் சரி, உடல் நலத்திற்காக இருந்தாலும் சரி, குழந்தை பேர் ஏற்படாமல் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் பணத்திற்காக கஷ்டப்படுறது, இது எல்லாத்திற்குமே இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராசிரமம் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை அந்த மாதிரியான கட்டாயத்தில் இருந்தீர்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு, அதாவது உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானமாக கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இது எல்லாத்தையும் வாங்கி டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான சார்ஜஸ் என்னன்றதையும் அதிலேயே சொல்லிவிடுறேன். அதாவது எனக்கு உண்டான கட்டணத்தை என்ன கட்டணம் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/7/2023 முதல் 30/7/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஏதாவது தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதிசுவர் அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்க்கப்படுறார். அவர் செவ்வாயினுடைய வீட்டில், அதாவது 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டு அவர் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம். எந்த ஒரு பயம் இருந்ததுனாலும் அது தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தேன்னா திருமணம் ஆன தம்பதியினருக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும்னு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கிறதுக்காக வெளியூர் மாநிலங்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி மதத்தினர் சார்பாக ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய 11ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தனஸ்தானத்தில் போய் லாபஸ்தான அதிபதி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் பணம் வருமாக இருக்கக்கூடும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எல்லாருமே உங்களுடைய ராசியிலே இருக்காது. 9, 10 அதிபதிகள் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 10ஆம் அதிபதியும் சேர்த்து பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும். மைண்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 12ல் மறையிறதுனால அரசியல் செல்வாக்கு வாய்ந்தவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனை வரும். கூட்டாளிகள் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவாளோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 25ஆம் தேதி சாயந்தரம் வரணும். அதற்கு பிறகு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் போகிறார். 11ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அது 27ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் பார்த்தோன்னா உங்களுடைய தம்பி தங்கை அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல பொருளுதவி கிடைக்கும். அதனால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். 27ஆம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வையினால் சந்திர பகவானை பார்க்குறதும், சந்திர பகவான் அந்த இடத்துல நீச்சப்பட்டாலும் செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதுனால அவர் ரொம்ப அதிசுபர்ன்றதுனால அதியோகர் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கும். இந்த வாரத்தில் புதுசாக வீட்டுக்குன்னு நிறைய அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டில் இந்த சோஃபா அந்த மாதிரியான கட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 29ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 31ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு சென்று வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாக இந்த வாரமான 23லிருந்து 30ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.